வணக்கம். 100 நாள் வேலை திட்டத்தில் சம்பளம் உயர்வு, அதிரடி அறிவிப்பு. இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால, நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் எல்லாம் உடனுக்குடன் கிடைக்கும். தமிழகத்தில் வயதானவர்கள் மற்றும் வேலைக்கு போக முடியாதவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த மகாத்மா காந்தி திட்டம், அதாவது 100 நாள் வேலை திட்டம்னு சொல்லுவாங்க. சில ஊர்கள்ல கண்மாய் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த திட்டமானது ரூ. 150ல ஆரம்பிச்சு இப்ப பார்த்தீங்கன்னா, ரூ. 300 வரைக்குமே பார்த்தீங்கன்னா, சம்பளம் குடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு நாளைக்கு. ஒரு சில ஏரியாக்கள்ல 260, 270 அப்படிங்கிற மாரி ஒவ்வொரு ஏரியாவ பொறுத்து பார்த்தீங்கன்னா, இந்த விலையானது மாறும். அதிகப்படியான ஊர்கள்ல ரூ. 300 அப்படிங்கிற சம்பளமே குடுத்துக்கிட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு 100 நாள் பார்த்தீங்கன்னா, வேலை இருக்கும். ஏன்னா, தமிழக அரசானது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, ரூபாயானது உதவித்தொகையா குடுக்க முடியாது. ஸோ, இதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் தான். ஸோ, இது மூலியமா நீங்க பெரிதளவுல வேலை பார்க்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே இல்ல. ஆனா, இப்ப எல்லாருமே சும்மா போறாங்க, அட்டையில பதிவாங்க. அதுக்கப்புறம் சும்மா உட்காந்துட்டு தான் வர்றாங்க. அந்த மாரியான நிலைமை தான் இருக்கு. பெரும்பாலும் இப்படி தான் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இவங்களுக்கு அடுத்து ரூ. 300க்கு மேல சம்பளம் போகுமா? ரூ. 350 கிட்ட போச்சு அப்படின்னா, ஸோ இவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து யார் ஆட்சிக்கு வரப்போறாங்களோ, அவங்க இத ஒரு தேர்தல் வாக்குறுதியா அறிவிப்பாங்களா அப்படின்னு இப்ப தமிழக மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது பெரும்பாலான 18 வயசுக்கு மேற்பட்ட பெரும்பாலும் படிக்காத மக்கள் பார்த்தீங்கன்னா போய்க்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கிராமப்புறங்கள்ல இது பெரிய வேலையாவே பார்க்கப்படுது. ஏன்னா கண்மாய் செருக்குறது, வயல் வேலைகள் இந்த மாரி சொல்லிட்டு இது எல்லாத்துக்குமே இந்த ஊரக வேலை தான் பார்த்தீங்கன்னா அடித்தளமா இருக்கு. ஸோ அடுத்து சம்பள உயர்வு எதிர்பார்த்துட்டு தான் இந்த மக்கள் எல்லாமே இருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்டின்னா 18 வயசு இருந்தாலே போதும். ஸோ 18 வயசு முடிஞ்சவங்க யாருனாலும் இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணலாம். அவங்க ஒரு கார்டு மாரி, அதாவது மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி வேலைவாய்ப்பு அப்படிங்கிற மாரி ஒரு திட்டத்தின் மூலியமா கார்டு போட்டு குடுப்பாங்க. ஸோ இதில உங்களோட ஃபோட்டோ ஒட்டி, உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய ஆதார் நம்பர், உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இது மூலியமாவே நீங்க ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம். இது உங்க ஊர்கள்ல இருக்கக்கூடிய அந்தந்த கிளர்க்குன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. இல்லன்னா உங்க ஊர்கள்ல பிஎல்ஓ ஆஃபீசர் மாரி அந்த ரேஞ்சில யாராச்சும் இருப்பாங்க. அங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த சம்பளமானது எல்லாம் நேரடியாக உங்களுடைய வங்கி கணக்கே பார்த்தீங்கன்னா ஏறிடும். ஸோ அடுத்து எப்போ இந்த சம்பள உயர்வு இருக்கும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்ப்பு இருக்கு. அதிகபட்சமா தேர்தலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, கூட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். யாரு தேர்தல் வாக்குறுதியா குடுக்க போறாங்க? அதிமுக இல்ல திமுக இந்த 2 கட்சியில தான் யாராவது ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா குடுப்பாங்க. இதனால வயல்வெளிகள்ல விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா, வேலையான திண்டாட்டம் பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் அவர்கள் பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இருந்தாலும் முடியாதவங்க, வேலைக்கு போக முடியாதவங்களுக்குலாம் இது ரொம்ப உதவியா இருக்கும். ஸோ இந்த திட்டத்த மூலியமா நீங்க பயன்பெறணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா அப்ளை பண்ணி பயன்படுத்தி பாருங்க. ஸோ இது போன்ற பயனுள்ள தகவல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். நன்றி.